அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப். அதுக்கு வந்து நான் ரெக்கை பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரெக்கை பீஸ் வாங்கிக்கிடுங்க. இதில் வந்து 2 எலும்பு வரும். அதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு எலும்பை வந்து நம்ம உடச்சி எடுத்துடணும். ஒரு எலும்பில் மாத்திரம் இந்த லாலிபாப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 எலும்பில் ஒரு எலும்பை நீக்கிட்டு இந்த மாதிரி லாலிபாப் மாடலில் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா நாம் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு. நான் வந்து காலையில் ஊற வச்சுட்டு சாயங்காலம் இஃப்தாருக்காக நான் ரெடி பண்ணேன் இது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்ததாக இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பூண்டு பவுட்ரு சேர்த்துருக்குறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததாக நாம் வந்து சில்லி சாஸ் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சோயா சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோயா சாஸ். இதோட கொஞ்சம் வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த உப்பு காரம் எல்லாமே அதில் நல்லா பிடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோயா சாஸ் வேணாங்கிறவங்க சோயா சாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா நாம் வந்து ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுங்க. இந்த நோன்புக்கு ஃப்ரிட்ஜில் 10 நாள் முன்னாடி 15 நாள் முன்னாடி இந்த ரோலு கட்லெட்டு அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே செஞ்சு கொடுங்க. கிட்டே இருந்து பிள்ளைங்க பார்க்கும்போது அதுங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் வந்து இதை வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து மைதா மாவில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அடுத்ததாக ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம், பூண்டு பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஒரு பீஸ் எடுத்துட்டேன். இப்போ நல்லா மாவில் நல்லா புரட்டிட்டு அடுத்ததாக இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு திருப்பியும் நாம் இந்த மாவில் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா தான் அதில் வந்து இந்த லேயர் நல்லா வரும். கேஎஃப்சியோடைய லேயர் வந்து நமக்கு கிடைக்கணுன்னா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உதட்டி எடுத்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த கேஎஃப்சியோடைய அந்த லேயர் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி மாவில் புரட்டிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த குழிவான இந்த மாதிரி சட்டி எடுத்திருக்கேன். எதனால் அந்த மாதிரி எடுத்துருக்குறேன்னா நமக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. இதுவும் நல்லா முங்கி பொரியும் சிக்கனும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கெச்சப் மயோனஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஎஃப்சி டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.